சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 76வது திருநாமம். விக்ரமினே நமக. கம்சனை கண்ணன் வதைத்ததால் கம்சனின் மாமனாரான ஜராசந்தன் கண்ணன் மேல் கோபம் கொண்டான். கண்ணன் வாழும் மதுரா மீது 17 முறை படையெடுத்து தோல்வியடைந்த ஜராசந்தன் தென்கிழக்கு திசையிலிருந்து 18வது முறையாக தாக்க வந்தான். கலாயவனன் என்ற யவன மன்னனை துணைக்கு அழைத்து கொண்டான். எதுகுலத்தில் பிறந்து யாராலும் கலாயவனை கொல்ல முடியாது என அவனது தந்தைக்கு பரமசிவன் வரம் அளித்திருந்தார். அதனால் எதுகுலத்தில் பிறந்த கண்ணனால் கலாயவனனை வெற்றி கொள்ளவே முடியாது என கனவு கண்டான் ஜராசந்தனும். கலாயவனனும் ஜராசந்தனின் அறிவுரைக்கேற்ப வடமேற்கு திசையிலிருந்து மதுராவை தாக்க வந்தான். இவர்களிடமிருந்து மதுராவையும் அதில் வாழும் மக்களையும் காப்பதற்காக நகரையே மேற்கடற்கரை பகுதியில் உள்ள துவாரகை என்னும் புதிய பகுதிக்கு கண்ணன் மாற்றிய வரலாற்றை மனு என்ற 51வது திருநாம விளக்கத்தில் பார்த்தோம். மக்களை பாதுகாப்பாக துவாரகைக்கு மாற்றிவிட்டு மதுராவில் இருந்த தன் மேற்கோட்டையின் மேற்கு வாயிலிருந்து சாதாரண ஆடை மற்றும் தாமரைப்பூ மாலை அணிந்தபடி கண்ணன் வெளியே வந்தான். அதே நேரம் மதுராவின் மேற்கு வாசலை உடைத்து கொண்டு காலயவனனின் சேனை நுழைந்தது. ஆனால் நகரமே காலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான் காலயவனன். அப்போது கண்ணன் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு ஆனந்தமாக எதிரே வந்து கொண்டிருந்ததை கண்டான். ஏ கிருஷ்ணா, நான் தான் உன் கலாயவனன். போர் புரிந்து உன்னை வீழ்த்துவதற்காக வந்துள்ளேன். வா, என்னுடன் போர் புரிய வா என்று அழைத்தான். அவனை கண்டதும் கண்ணன் வேகமாக மதுராவை விட்டு ஓடத் தொடங்கினான். ஏய் மாடு மேய்க்கும் கோழையே, பெயருக்கு அழைத்தால் புறமுதுகிட்டு ஓடுகிறாயே என்று கத்திக்கொண்டு கலாயவனன் கண்ணனை பின்தொடர்ந்து ஓடினான். வேதங்களாலேயே என்னை கண்டுபிடிக்க முடியவில்லையே, நீ எப்படி என்னை பிடிக்கப் போகிறாய் என்று முணுமுணுத்தபடி கண்ணனும் அதிவேகமாக ஓடினான். இறுதியாக ஒரு குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான். கலாயவனும் அந்த குகைக்குள் ஓடினான். அங்கே ஒருவன் போர்வை போர்த்தி கொண்டு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டான். இந்த இடையன் இங்கேயே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னபடியே அவனை உதைத்தான். உறங்கிக் கொண்டிருந்தவன் விழுத்து கலாயவனனை பார்த்த அதே கணம் கலாயவனன் எரிந்து சாம்பலானான். அங்கே உறங்கிக் கொண்டிருந்தது யார்? அவன்தான் முருகனுக்கு முன் தேவர்களின் படைத்தளபதியாக இருந்த முசுகுந்தன். முருகன் சேனாதிபதியாக பதவியேற்ற பின் முசுகுந்தன் தான் ஓய்வெடுக்க விரும்புவதாக தேவர்களிடம் கூறினான். தேவர்கள் அவனுக்கு திவ்யமயமான மெத்தை, தலையணை, போர்வை உள்ளிட்டவற்றை வழங்கி, நீ நிம்மதியாக ஓய்வெடுத்துக்கொள். நாங்கள் திருமாலிடம் பிரார்த்தித்து அவரது திருக்கையில் உள்ள சக்கரத்தின் ஒளியை உன் கண்களுக்கு பெற்று தருகிறோம். நீ உறங்கும்போது யாரேனும் உன்னை எழுப்பினால் நீ கண் திறந்து பார்த்தவுடன் எழுந்து சாம்பலாகி விடுவார்கள் என்று கூறினார்கள். அந்த முசுகுந்தனை கண்ணனெனவே எண்ணி கலாயவன் உதைக்கவே அவன் பார்வைப்பட்டு எரிந்து சாம்பலானான். பின் கண்ணபிரான் முசுகுந்தனுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தான். நடந்தவற்றையும் விளக்கினான். அதற்குள் மதுராவை காக்க வந்த ஜராசந்தனின் சேனை கலாயவனின் சேனையை கண்ணனின் சேனை என தவறாக எண்ணி அவர்களை தாக்க இரு சேனைகளும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அழிந்து போயின. யதுகுலத்தில் பிறந்த யாராலும் காலாயவனனை கொல்ல முடியாது என்ற பரமசிவனின் வரத்தை பொய்யாக்கக்கூடாது. அதே சமயம் தன் விருப்பப்படி காலாயவனனையும் வதம் செய்ய வேண்டும் என்று எண்ணிய கண்ணன் முசுகுந்தனை கருவியாக பயன்படுத்தி அவனை கொண்டு காலாயவனனை முடித்துவிட்டான். யதுகுலத்தில் கண்ணனால் காலாயவனனை வெல்ல முடியாது என ஜராசந்தன் கண்ட கனவு தவிடுபொடியானது. இவ்வாறு தடை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் தன்னுடைய சங்கர பார்த்தாலேயே தான் நினைத்ததை நடத்தி முடிப்பவராக திருமால் விளங்குவதால் விக்ரமி என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 76வது திருநாமம். விக்ரமனே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் நினைத்த காரியங்கள் நடந்தேறும்படி திருமால் அருள் புரிவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.